ஹாய் மக்களே, வெல்கம் டு சார்லன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு இட்லி பொடி ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப்பு உளுந்து நல்லா வெறும் சட்டியில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு கடலை பருப்பு அதையுமே கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்துக்கணும். 1/4 கப்பு எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம், அதையுமே போட்டோன்னே பொரியும். அப்புறம் ஒரு 10 காஷ்மீரி சில்லி, 10 சிவப்பு மிளகா அதையுமே வறுத்துக்கணும். ஒரு 15 பல் பூண்டு அதையுமே நல்லா வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்கணும். அப்புறமா ஒரு 4 கொத்து கருவேப்பிலை அதையுமே நல்லா வறுத்துக்கணும், கிறிஸ்பாக வர வரைக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இந்த காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இந்த வறுத்து வச்ச பூண்டு கருவேப்பிலை இதையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ இந்த பருப்புலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை பாதியாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு. நான் இந்த மாதிரி எப்பயுமே கோர்ஸாக அரைப்பேன். ஒரு 90% அரைப்பட்டுற மாதிரி அரைப்பேன். 85% கூட அரைக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட திரியாக இருக்கும். இது செகண்ட் பேட்ச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன், சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த இதை அரைக்கும் போது ஒரு சின்ன பிட்டு வெல்லம் போட்டு அரைக்கணும். இந்த இதில் கடைசியாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கட்டி பெருங்காயம் தான் இருக்கிறதுனால வானிலையை சூடு பண்ணி லைட்டாக பொரித்து எடுத்துக்கிறேன். பெருங்காயம் நல்லா ஆறினோடனே இந்த இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி இது மாதிரி ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா எப்போ தேவையோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி மிளகா பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.